பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 78வது நாள், 79வது எபிசோட். ரைட், 22/12/2025 அன்று பாரு எப்படியாவது விபூதி அடிச்சுட்டு கமருதீன் கிட்ட நகரலான்னு பார்த்தாங்க. ஆனால் கமருதீன் விடவே இல்லை. விடாக்கண்டம் கொடாக்கண்டனா ஒரு விஷயம். அதை தான் ஸ்பெஷல் வீடியோவில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ரைட், ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். பாரு கமருதீன். பாருக்கு ஒரு ஆள் வேணும், ஆமாஞ்சாமி போடுற ஆளு. அது நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். இந்த 2 பேர் நட்புல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப முடிய போகுது, இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல ஃப்ரீஸ் டாஸ்க்ல பார்வதியோட அம்மா அப்பா வந்தாங்கன்னா சப்போஸ் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பயே ஒரு பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அலிகேஷன் எடுத்து வராங்க. அது மட்டும் கிடையாது, நான் இந்த வீட்டுல அதாவது நம்ம வெளியில போய் தொடருவோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் தனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் பேட் டச்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? பார்வோட கேம் பிளேவே என்னன்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு அதை நம்பரை கழட்டி விட்டுருவாங்க. ஆனா அதுல என்னன்னா, அவங்க நம்பரா மாதிரியும் அது உண்மையான நட்பு தான் அப்படின்றத நம்பரா மாதிரியும் ஆர்டிகுலேட்டிவா பார்வதியால பேச முடியும். அதை விட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கொஞ்சம் நகர்ந்து போற மாதிரி இருந்தா சினிங்கி இல்ல அழுது அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்ல, கமருதீன் கூட பிரேக் பண்றாங்க, இல்ல கோவத்துல போறாங்க, ஏய் பேபி இங்க வா, பேபிக்கு கூட வாயை உடச்சிருவேன் அப்படின்றது இப்பதான் வந்தது. பேபி இங்க வாங்கினாலே முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் ஆடு பாம்பேன்ற மாதிரி போயிட வேண்டியதுதான். மகுடி அவங்க ஊதுறாங்களா இவங்க போயிட வேண்டியது. இந்த மாதிரி தான் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும். இன்னைக்குதான் அவர் நீ பெரிய ஐஸ்வர்யா ராயா அப்படின்லாம் போட்டு உடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் ப்ளீஸ். இதுல நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால சொல்றேன், கமருதீனும் அவ்வளவு ரேஸ் பட்டவர்லாம் கிடையாது. சூப்பர். கமருதீனும் என்ன அப்படின்னா, அவருக்குமே ஒரு அந்த வீட்டுல ஒரு தேடல் இருந்தது. எப்படி அவர் அடுத்த மேடம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. இல்ல தேடல் இருந்துமே நானும் என்ன தேடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அவர் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா கிட்ட கேட்டிருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லவ் பண்ணிடலாமான்ற மாதிரி அவருக்கு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரோரா எனக்கு இந்த ரொமான்டிசைஸ் ஏதோ இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல பாரு அவரோட மிங்கில் ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்ம கொஞ்ச நாளைக்கு போவோம் அப்படிங்கிறது தான் கமருதீனோட தாட் ப்ராசஸாவும் இருந்தது. அதனாலதான் அவர் உள்ளே நுழைஞ்சார். ஓகே, இதுதான் கமருதீனோட சைடு. கமருதீன் அப்பப்ப தெளிவாயிடுவாரு. ஆனாலுமே கூட அவருக்கு என்ன அப்படின்னா, அவருடைய தேடல் ரொம்ப விரிவடைஞ்சதுனால அவரால் பாருக்கிட்ட இருந்து நகர முடியல. ஓகேங்களா? அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, ஐ நீட் ரொமான்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆக்சுவலி. அதனால he want to proceed further. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கமருதீனா ஃபர்ஸ்ட் சூப்பர் நம்ம இதுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம்ங்கற மாதிரியான கோ ஹெட்லாம் கொடுக்கல. பாரு அந்த விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு டோன்ல பேச ஆரம்பிப்பாங்க. அதற்கப்புறம் தான் அவர் ஃபர்ஸ்ட் கமருதீனும் என்ன சொன்னாருன்னா, எதுவா இருந்தாலும் நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம். அதாவது என்னன்னா, இப்ப இதுக்கு ஒரு க்ளோசர் வேணும் மேடம். இந்த நட்பு எங்க போய் நிக்குதுன்றதும், நாய் குலைச்சதுக்கு அப்புறம் இது வேற லெவல் போயிடுச்சு, ஐ எம் நாட் கண்ட்ரோல் மை செல்ஃபா அப்படின்னா she said I need romance in the house. ஆமா, ஏதோ அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம இங்க எட்டு வர விரும்பல, அதை விடுங்க. விஷயம் என்னன்னா, இவர் அதை க்ளோசர் கொடுக்குறாரு. உன்னை நான் ஏமாத்திட்டு போயிடு நீ நினைக்காத, உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். இங்கதான் கிளியாவது. நீயும் இருந்த நானும் இருந்த ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம், ஏதோ உனக்கு பிடிச்சதை செஞ்ச நான் எனக்கு பிடிச்சதை செஞ்ச 2 பேரும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டோம், நம்ம அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தா நீ இதுக்கப்புறமா தொடர்றதுக்கு பாக்குற. அதேதான் இல்ல, அதுல ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் எல்லாருமே வருவாங்க. நீ என்னை ஏமாத்திட்டான் ஒருத்தன் அப்படின்னும் போது பாத்துட்டான்னு கத்துறப்ப, நான் பார்க்கல, நான் பார்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதான் அங்க மேட்ரு. சோ இப்ப என்னன்னா, இப்ப கமருதீன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஏமாத்தல கொள்ளல, வெளியில போய் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அதுக்குதான் நான் என்ன சொன்னேன்னா, எந்த அளவுக்கு பாரு தெளிவோ அந்த அளவுக்கு கமருதீன் தெளிவு. எந்த அளவுக்கு நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பால் என்னன்னா, இதை வெளில போய் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் லவ்னாங்க. அப்புறம் இது லவ்வா இல்லையான்னு நாங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினாங்க. இப்ப வீட்டுல இருந்து வர போறாங்கன்னு ஒண்ணு, எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்படி இல்லாம சொல்லி பார்த்தாங்க. ரைட். அதுல என்னன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், இவங்க இப்பயும் அரோராவை எடுத்து வருவாங்க. ஆக்சுவலி இந்த கமருதீன் இவரு பாரு அமித் காண போது அரோராவால நிறைய பிரச்சனை வந்தது இல்லைன்னு போது
அரோரா பத்தி எதுவும் பேசாத. அந்த பொண்ணு ரொம்ப சரியான பொண்ணு. அவ எனக்காக வந்து நிறைய நின்னு இருக்கா, எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கா. உன்ன மாதிரி இல்ல, நீ தான் குள்ளா போடுறாலும் உன்னை நான் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு அதாவது 78 நாள்ல வந்து அது உடையுது இல்ல, அந்த பிம்பம் உடையுது இல்ல, அந்த பொம்மை அந்த பிம்பத்தை முதல்ல வந்து அரோரா உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே இந்த டாஸ்க் டிக்கெட் டு ஃபினாலே. இதுக்கப்புறம் வந்து அந்த டிவைடிங் ரூம்லாம் கேம்லாம் இங்க வேலைக்கு ஆகுது. பாருவோட கேம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. பாரு அதை புரிஞ்சுதான் என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படியா இருந்தாலும் இந்த டாஸ்க் முடிச்சு நான் வெளியே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சோ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா? இது ஒண்ணு. இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் மேடம். தனக்கு ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் இருக்கு. அந்த கெட்ட பேரை குறைக்கணும் என்பதற்காக கமருதீன் என்ன பண்றாரு, நான் இன்னும் உன்னை வந்து உசுப்பேத்தி உடம்பு ரணகாலமாக்கிட்டு நீ சொல்ற, நான் அப்படி கிடையாது, நான் வந்து அப்படி கிடையவே கிடையாதுன்னு போது இவங்க என்ன சொன்னாங்க, நான் ஒரு எமோஷனல்ல ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லிட்டேன், திவாகர் தான் எடுத்து போய் எல்லாத்தையும் வேற வச்சாப்ல, ஆபாச குறியீடு எடுத்து சொன்ன மாதிரி இதையும் எடுத்து போய் சொல்லிட்டாப்ல. நான் வந்து நீ நியூ டு மீ இல்ல, அதனால எனக்கு வந்து அப்ப வந்து அந்த புரிதல் இல்ல, அதனால அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்டான்னும் போதுதான் இவர் என்ன பண்ணாரோ, சேரை எட்டி உதைக்கிறதுல இருந்து, நீ என்ன ஐஸ்வர்யா ராயா நீ உன்கிட்ட வந்து நான் வந்து பேட் டச் பண்றதுக்கு, அதாவது ஒரு கன்சர்ன் இல்லாம, அது சொல்றது நல்லா இருக்கும், கன்சர்ன் இல்லாம நான் எந்த பொண்ணையும் நான் தொட்டது கிடையாது. அவ அப்படி அந்த அளவுக்கு ஆளா. இப்ப யோசிச்சு பாருங்க, காம கொடூர லெவலுக்கு போயிடும்ல வெளியில விஷயம். ஏன் அவர் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுவாருன்னா ஜாக்கி, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அப்ப புதுசுல அப்பலாம் வெளில இருக்கும்போது பேசுவாங்க, சாப்பிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சோ நான் அப்படிதான்டா சொன்னேன்னு அப்படின்னு. அப்பதான் ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு, நீ என்ன குழந்தை இல்ல நாயில தான் வந்து வந்து சாக்லேட் கொடுத்து எடுத்து போறோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கொஞ்சம் பேசுவாரு. அப்புறம் தான் வந்து இவர் வந்து பயங்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாரு. அவங்க மிரண்டு போயிடுவாங்க அவங்க ஆக்சுவலி. ஆனா நீங்க நல்லா எடுத்துக்கலுங்க, இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா போய் கமருதீன் போய் நின்றுவாரு. அதனால பேசும்போது நைட் ஆனா அவர்கிட்ட தானே போய் நிப்பறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லுவாரு, இந்த பாரு கதை எட்டு வரும்போது அரோராவை கூட இழுத்து வந்த போது கூட நான் வந்து அரோரா வந்து அவங்க நல்ல ஃப்ரெண்டுன்றதுனாலதான் நான் அரோராவை நான் விட்டுட்டு இவ கூட நான் இருந்தேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாருன்னா அமித் கிட்ட சொல்லுவாரு. அமித் கிட்டயும் சொல்லுவாரு, இவங்க கிட்டயும் சொல்லுவாரு, சாண்ட்ரா கிட்டயும் சொல்லுவாரு. ரெண்டு பேர்கிட்டயுமே அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் எனக்கு இந்த மாதிரி வந்து அவ வந்து இதுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றனால அவளை அப்படியே விட்டுட்டு, ஏன்னா அங்க போனாலே பேசுன்னு சொல்றது, இந்த மாதிரியான கதைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கேம் வந்து உடைச்சது வந்து யாருன்னா இன்னைக்கு திவ்யா தான். பாருக்கு இப்ப கமருதீன் இப்ப விஷயம் ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு ஏதாவது ஒரு பேரை சொல்லி இங்க ஒரு 2 ப்ரோமோல வரணும், அதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்கிட்ட மட்டும் மாட்டேன் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதுல 2 விஷயம் சொல்லிக்கிறேன் ஜாக்கி. அவங்க ரொம்ப அழகா வந்து அபிஷியலா டாக்குமெண்ட் பண்ற மாதிரியே சொல்லுவாங்க. இங்க எல்லாமே டாக்குமெண்டட்ரா, நாம வெளியில போய் எப்படி ஒருவேளை நமக்கு வெளியில ஒர்க் அவுட் ஆகலன்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ்லாம் சொல்லிடுவாங்க, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நமக்கு வந்து அது கரெக்டா தான் நடக்கும். ஒருவேளை நடக்கலன்னு வச்சுக்கோ, இங்க எல்லாமே டாக்குமெண்டட்ரா, அதனாலதான் எங்க அம்மா கிட்ட எங்க சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பொழுதுதான் கமருதீன் வந்து உஷாராவாரு. ஓ டாக்குமெண்டடா, அப்ப என் பேர் என்ன, அதுக்குதான் அவர் சொன்னாரு, ஒரு பொண்ணுன்னா நீ என்ன வேணா ஒரு அலிகேஷன் வைக்கலாமா, அப்ப நான் என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனா நான் ஒன்ன பண்ணனா என்ன ஏது அப்படிங்கறத அவருமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்குவார். அதுக்குதான் நான் சொன்னேன் 24/7 எங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு பொழுதுமே அவர் சொல்லிட்டாரு, அடி வாங்கிக்கணுமா வாங்கிக்கிறேன். ஆமா உங்க அண்ணன் அதுதான் வந்து கமருதீனான பயமே. அதாவது 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட தலையை காட்டாரு அப்படின்னு சுத்திட்டு ஆக்டிவிட்டி ஏரியா அந்த கதவு கிட்ட பாத்ரூம் இங்க சுத்தி கதையை ஓட்டலாம். 24 சோறு போடுறது வந்து சோத்தால ஆயிடுவாங்கன்னா என்ன பண்றதுன்றனால அவரு வந்து இதுல பாரு நீ பண்ணது பெரிய தப்பு பாரு. அவரே இன்னொரு விஷயம் கரெக்டா பேசுவார் ஜாக்கி, அதாவது 4 செவரு நமக்குள்ளார பேசி டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நீ இங்க ஏன் பேசணும், அப்பதான் இவங்க டாக்குமெண்ட் பத்தி எல்லாம் பேசுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே அத்து விட்டுறலாம், வெளியில போய் இது வந்து பொக்கை வச்சுட்டு கதவு விட்டு என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பயமே இல்ல. இப்ப இன்னொரு அடுத்த டிராமா என்னன்னா, அடுத்து எங்க அம்மா வந்து பாத்தாங்க, அவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லன்னு நினைக்கிறேன், அவங்கள மீறி என்னால என்ன செய்ய முடியும் தெரியாது அப்படின்னு சொன்னாலுமே அப்படி இருக்கிற பருவம் நிறைய பேருக்கு வெளில பிடிச்சிரும். ஆமா, இந்த விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கலாம். இதுல வந்து எப்படி வந்து பாரு வந்து கமருதை யூஸ் பண்ணாங்கன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யறேன். என்னன்னா பாரு மட்டும்தான் வாழணும், பாருடைய ஃப்ரெண்ட்ஸ் பாருடைய ஃபேமிலி மட்டும்தான் வரணும், அதுக்காக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எங்க அக்கா இருக்காங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க. அதேதான் புரியுதுங்களா? அப்பதான் அவர் உணர்வாரு, ஏண்டி நீங்க வந்து உங்க கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆதிரை பேசுறது
பாரு பேசுறது கனி பேசுறதுலாம் கூட அவர் வந்து நான் ஒரு ஆள் நிக்கிறேன்ல இங்க எனக்கு அக்கா இருக்காங்கன்னு சொல்றேன்ல அந்த விஷயத்தை நீங்க யாருமே பேசவே இல்லையா அப்படின்றத அவருடைய கோவமே. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் லாஸ்டா சொல்றேன். அதுல வந்து என்னன்னா அதுல வந்து பாரு வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல ஒரு விஷயமே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அவர் டென்ஷன் ஆவாரு. ஆக உன் ஃபேமிலி வந்து உன் விஷயத்தை கிளியர் பண்ணுன்றதுக்காக அதுல நீ ரொம்ப இதுவா இருக்கும்போது அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கும் போது எதுக்கு அவங்க 24 மணி நேரம் வர வைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா கனி வந்துருந்தா ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க நேரம் அடிக்க வரும்போது கூட உங்க நேரம் முடியுதுன்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடும்போது அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா அத வந்து இது ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாரு ஜாக்கி. இன்னைக்குமே அவர் பேசும்போது சொல்லுவாரு, இன்னைக்கான இதுல பேசும்போது கூட எப்பவுமே உன்னை பத்தி எல்லாத்துலயுமே நீ அப்படிங்கறது மட்டும் தான் வருது பத்தியா, நீ எங்கேயுமே என்ன பத்தி கன்சிடரே நம்மை பற்றி அப்படின்ற வார்த்தையே இல்ல, நான் எனது அப்படின்றதா இங்க இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அக்காவது சொக்காவாது எங்க அம்மா வருவாங்கன்றதான் அவங்க திரும்ப திரும்ப பேசுறாங்க. அது வந்து எப்ப 78வது நாள் தெரிஞ்சது. திரும்பவும் அரோரா மட்டும் சொல்லலாம், அந்த க்ளோசர் கூட வாங்கிக்காம ஒரு ஊத்திப்பாரு. அரோரா ஒரு நல்லா காப்பாச்சு. அது என்னன்றது நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.